கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரி விஷயங்களை தரப்போகுது, உங்களுக்கு எதெல்லாம் சாதகமா அமைய போகுது, எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ரெமோ மாதிரி வர்றார் சனி பகவான். 7ஆம் இடத்துக்கு வர்றார். 7ஆம் இடத்துக்கு வந்தோன்னா கமான் கன்னிராசி கமான் அப்படின்ட்டு இனிமே இந்த 2.5 வருஷமும் கன்னிராசிக்காரர்கள் ஒரு இளமையா இருக்க போறாங்க. இந்த 2.5 வருஷமும் ரொமான்டிக் வருடம் மேடம். என்ன ராம்ஜி சார் இப்படி பேசுறீங்க பாருங்க, உலகத்துல ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சவன் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அப்படி ஒருத்தர் இருந்தான்னா அவன் லைஃப்ல தோத்து போயிட்டானா. கடன் சுமை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு? இந்த கன்னிராசி நேயர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும், இந்த சனிப்பெயர்ச்சிக்கு நான் தானம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் தானமா கொடுக்கலாம்? இவர்கள் புதன் அப்படிங்கிறதுனால உடம்பு ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மக்களால் செல்லமா அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனிப்பெயர்ச்சி பலாபலன்கள். சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு விதமான பயம், அச்சம் இருக்கும். ஐயோ, சனி பகவான் 7.5 சனி ஆரம்பிக்க போகுது, அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது, இல்லை எனக்கு அர்த்தாஷ்டம சனி வரப்போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லுவேன். அதற்காக தான் இந்த பதிவு. ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சனிப்பெயர்ச்சி பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது, வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு, யாருக்கெல்லாம் சின்ன சின்ன கெடுபலன்கள் மட்டுமே கொடுத்து நல்லது கொடுக்க போறார் அப்படிங்கறது தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரி விஷயங்களை தரப்போகுது, உங்களுக்கு எதெல்லாம் சாதகமா அமைய போகுது, எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கன்னிராசினாலே நான் பொதுவாகவே சிரிப்பேன். காரணம் என்னன்னா, அந்த கன்னிராசிக்காரர்களுக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரம். அது ஏன் தான் தெரிஞ்சேதான் கடவுள் உங்களுக்கு கன்னிராசின்னு பேர் வச்சிருக்காரா என்னன்னு தெரியல. எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது சார், எனக்கு மட்டும் ஒன்று செட் ஆக மாட்டேங்குது. எல்லாரும் லவ் பண்ணிட்டு சுற்றுறாங்க, நான் மட்டும் லவ்வே வர மாட்டேங்குது. 2 நேரமும் வேலை சார். காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு சார் எந்திரிப்பீங்க? 4 மணிக்கு எந்திரிப்பேன் சார், ராத்திரி 1:30 மணிக்கு தான் சார் தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி பெண்ட் எடுப்பாங்க. காதலிக்க நேரமில்லை, அதெல்லாம் உங்களுக்கு தான். ஆனால் இது எல்லாத்தையும் மாற்ற போகிறார் சனி பகவான். சனி பகவான் ரெமோ மாதிரி வர்றார் சனி பகவான். 7ஆம் இடத்துக்கு வர்றார். 7ஆம் இடத்துக்கு வந்தோன்னா கமான் கன்னிராசி கமான் அப்படின்ட்டு இனிமே இந்த 2.5 வருஷமும் கன்னிராசிக்காரர்கள் ஒரு இளமையா இருக்க போறாங்க. இந்த 2.5 வருஷமும் ரொமான்டிக் வருடம் மேடம். அவங்க ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டு அந்த மாதிரி. இவர்கள் விட்டு போன வாழ்க்கையிலே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போனவங்க எல்லாம் சேர போறாங்க. விடுங்க சார், பரவாயில்ல, என் பொண்டாட்டி தானே என்ன அடிச்சா, பரவாயில்ல விடுங்க அப்படின்ட்டு போய் காலில் விழுந்துருவாங்க. ஏன்னா திடீர்னு மாறிட்டேன், டைவர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது இந்த வீணா போனவன் பேச்சை கேட்டு சார், நான் நேற்று தான் சார் ரியலைஸ் பண்ணேன், என் பொண்டாட்டி தான் சார் உலகம். திடீர்னு சேஞ்ச் ஆகிடுவாங்க டோட்டலாக. அவர்கள் கேரக்டரே மாறப்போகுது. இந்த 6ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் சிகப்பு கடி பிடித்து கொண்டிருந்தீர்களோ ஒய்ஃபோட, அதெல்லாம் கீழே போட்டுருங்க. வெள்ளை கொடிக்கு மறுபடி வேலை. திரும்பி போயிட்டு ஒரே என்ன ராம்ஜி சார் இப்படி பேசுகிறீங்க பாருங்க, உலகத்தில் ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அப்படி ஒருத்தர் இருந்தான்னா அவன் லைஃப்பில் தோற்று போயிட்டான்னு அர்த்தம். யாரெல்லாம் இதை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒய்ஃப் கிட்ட தோற்று போனவங்க தான் லைஃப்பில் ஜெயிக்கிறாங்க. அப்போது 7ஆம் இடத்துல என்ன பண்ணுறார் சனி பகவான் வரும் பொழுது, ஒரு குடும்பம் அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறார். 2வது 7ஆம் இடம் என்பது வெளிநாட்டு பயணம் இடம். இவர்கள் ஃபாரின் போக போகிறாங்க கன்னிராசிக்காரர்கள். 6ஆம் தேதி வந்தாலும் இல்லையோ, எட்ரா ஃப்ளைட்டை எட்ரா வண்டியை அப்படிங்கிற மாதிரி படையப்பா படத்தில் நடந்து போடுற தலைவர் அப்படியே எடுத்து அப்படி நடந்து போகிற எட்ரா வண்டி அப்படிம்பாரு. அந்த மாதிரி இவங்க வந்த உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃப்ளைட்டு தான் எடுக்க போகிறாங்க. எந்த கண்ட்ரி போகிறாங்கன்னு தெரியாது, ஆனால் போயிட்டு 2.5 வருஷத்தில் நல்லா சம்பாதிச்சுட்டு வருவாங்க. எழுதி வச்சுக்கோங்க, விசா ரெடியாக இருக்கும். இந்த ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இவர்களுக்கு நல்ல பீரியட் வரப்போகுது. 7ஆம் இடம் என்பது திருமணம். 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப். நல்ல பார்ட்னரை சம்பாதிப்பாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் சார், இது பண்ணலாம் அது மாதிரியான திட்ட வரைவுகளோட ரொம்ப அற்புதமாக வரப்போகிறாங்க. கன்னிராசிக்காரர்கள் காட்டில் மழை.
ஓ, நிறைய நல்ல விஷயங்கள் கன்னிராசிக்கு நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. கன்னிராசி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பர்டிகுலரா எப்படி அமைஞ்சிருக்கு? ரொம்ப பிரமாதமாக இருக்குது மேடம். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு உடம்ப தான் பார்க்குறார், அடுத்து நாளை பார்க்குறார். 4ஆம் இடம் என்பது வீடு மாடு மனை, உயர் கல்வி, உயர் பதவி. கன்னிராசிக்கார குழந்தைகள் அடிப்படை பேச்சுலர் டிகிரி படிக்கிறவங்கள பற்றி அவ்வளோ பெருசாக அனுகிரகம் இல்லைனாலும், அதுக்கு அடுத்து இப்போ 10th படிக்கிறவங்கள விட்டுருங்க, 12th படிக்கிற பசங்களை நான் சொல்கிறேன். அதே மாதிரி 12th அப்போ ஃபஸ்ட் இயரை விட்டுருங்க, 3rd இயர் பசங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது வந்து யார் பீக்கில் இருக்காங்க இப்போதைக்கு உடனே உயர்கல்வி, ஸோ அப்போது எம்இ பண்ணுறாங்க, பிஹெச்டி பண்ணுறாங்க, அவர்கள் மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் சனி நாளை பார்க்கும்போது என்ன ஆகும்னா வீடு மாடு மனை, உயர்கல்வி, உயர் பதவி செட் ஆகிடும். அவர்களுக்கு ரொம்ப நல்லா படிப்பாங்க, கதவை சாத்திட்டு தலைகாணி கூட வச்சுக்காம படிப்பாங்க, அப்படி படிப்பாங்க, ஆளே மாறிடுவாங்க, டோட்டலாக சூப்பராக படிப்பாங்க. அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவானே வந்து அவர்களுக்கு மார்க் எடுத்து கொடுப்பார். அந்த மாதிரி சப்ஜெக்டில் அச்சீவ் பண்ணுவீங்க, சூப்பராக இருப்பீங்க. பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். நீங்க சொன்னது என்ன, என் பையன் படிக்கல, என் பொண்ணு படிக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி சூப்பரா இருக்கு. கடன் சுமை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு? 7, 8, 9 அதிர்ஷ்டத்தை பார்க்கும்போது திடீர்னு ஒரு ஃப்ளூக்கில் உங்களுக்கு கடன் அடையும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து சும்மா விளையாட்டுக்காக நான் வந்து ஷேர் ட்ரேடிங் பண்ணேன், என் நேரம் ட்ரேடிங்கில் ஒரு 25,000 ரூபா கிடச்சிது, அதை வாங்கி இந்த கடனை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சம்பந்தம் இல்லாத வருமானம் உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னைக்கோ வாங்கின ஒரு மெட்டீரியல் வச்சுருப்பீங்க, அது இன்னைக்கு ரேட் அதிகமாக இருக்கும், அந்த ரேட்டுக்கு விற்றுருவீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அதிர்ஷ்டத்தின் காரணமாக கடன் அடைக்கின்ற அற்புதமான அமைப்பு ஏற்படும். அதிர்ஷ்டத்தை பக்கம் உங்கள் ஃபோக்கஸ் திருப்பினாங்கன்னா சரியாயிடும். ஓகே, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது, கடன் அடைக்கிறதுக்காகவே இந்த அதிர்ஷ்டம் கிடைச்சதுப்பா அப்படின்ற அளவுக்கு அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அருமை. இந்த கன்னிராசி நேயர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும், இந்த சனிப்பெயர்ச்சிக்கு நான் தானம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் தானமா கொடுக்கலாம்? இவர்கள் வந்து புதன் அப்படிங்கிறதுனால உடம்ப பார்க்கறதால கன்னிராசிக்காரர்கள் நிறையா சனி பகவானே உடம்ப ஹெல்த்தை பார்க்கறதுனால இவர்கள் வந்து அன்னதானம், எள்ளு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எள்ளு சாதம், எள்ளினால் செய்யப்பட்ட உணவு பண்டங்கள் போன்றவற்றை அன்னதானமாக தரலாம். அல்லது இவர்கள் பெரும்பாலும் குடை மாதிரியான விஷயங்கள், குடை அதை தரலாம். 9ஆம் இடம் என்பது குடையோட சம்பந்தப்பட்டது. அப்போ குடையை வந்து இவங்க தானமாக தரலாம், மற்றொரு கருப்பு கூட தானமாக தரலாம். ப்ளஸ் வந்து சனி பகவான் புதனுடைய வீட்டை பார்க்கறதுனால புத்தகங்கள், வித்யா தானம் பண்ணலாம். இவர்கள் வந்து படிக்கிற பசங்களுக்கு வித்யாக்கான தானம் வரலாம். படிக்கிற பசங்க நோட்டு வாங்கி தர்றது, புத்தகம் பேனா வாங்கி தர்றது போன்ற விஷயங்கள் பண்ணலாம். இந்த சனி பகவான் இவர்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறார்கள் என்பது சத்தியத்திலும் சத்தியம். ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்கீங்க. இவர்களுக்கு எவ்வளோ % நீங்க கொடுக்க போறீங்க? 100க்கு 100 மார்க். ரொம்ப பிரமாதமா இருக்கு. இவர்கள் இதுவரை பட்ட கஷ்டமெல்லாம் சரியா போச்சு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. கன்னிராசி நேயர்களே, நீங்க கவலையே பட வேண்டாம், 100க்கு 100 மார்க் எடுத்துட்டீங்க இந்த சனிப்பெயர்ச்சியில. நம்ம ராம்ஜி சுவாமிகள் ரொம்ப அழகா சொன்னாங்க. நிச்சயமா இது உங்களுக்கு நல்ல பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான பதிவா கொடுத்தீங்க. நன்றி. நன்றி மேடம். நீங்க ஸ்ரீமடத்துக்கு வரணும், ஸ்ரீமடத்துல நடக்கக்கூடிய யாகங்கள்ல, ஹோமங்கள்ல கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் இந்த ஸ்ரீமடம். விஷ்ணுமாயாக்கென்று தனித்துவமான ஆலயம் எங்க இருக்கு, அதுவும் தமிழ்நாட்டுல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சென்னையில போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல தான் இருக்கு. ராம்ஜி சுவாமிகள் தான் அதை நிறுவிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அருமையா இந்த ஆலயம் வந்து இங்க அமைச்சிருக்காங்க. ஸோ இங்க வரக்கூடிய மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தினம் நம்மளால கேட்டு தெரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும், திருமண தடை இருக்கு, குழந்தை பாக்கிய தடை இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையில நான் சிக்கி தவிக்கிறேன், நிறைய சிக்கல்கள்ல இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த இடம் ஒரு அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா ஸ்ரீமடம் வாங்க, விஷ்ணுமாயாவை வந்து வழிபாடு செய்யுங்க. இங்க நடக்கக்கூடிய யாகத்திலையும் வேள்வியிலையும் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைபா அமையும். நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல மாற்றங்கள் உங்க லைஃப்ல ஏற்படும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.